மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்கும்? 2024 சனி வக்கர பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகின்றது? எத்தனை நாட்கள் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் நடைபெறும்? இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது? குறிப்பாக எப்போது ஆரம்பிக்கின்றது? இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றதா? குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்க போகின்றதா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றதா? அப்படின்ற மாதிரி கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சியால் நடக்கப் போகின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரிய வரும். கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்போது, இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 139 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. தற்போது சனி பெயர்ச்சி அப்படின்ட்டு பார்க்கும்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணமாகி கொண்டிருக்கிறார். இந்த பயணமானது பின்னோக்கி நகர இருக்கின்றது. சதயம் நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கின்றார் சனி பகவான். சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்கர பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:35 மணிக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சியானது நிகழ இருக்கின்றது. அதன் பிறகு சனி பகவான் மேலும் பின்னோக்கி நகர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்தில் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். அதன் பின்பு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் இயல்பு நிலைக்கு சனி பகவான் வருகின்றார். கிட்டத்தட்ட 139 நாட்கள் இந்த சனி வக்கர பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதனால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவெல்லாம் உதவி செய்யக்கூடிய பேருள்ளம் கொண்ட கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தில் பிள்ளை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படும். குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் உயரும். பாக பிரிவினை போன்றவைகளும் சுமூகமாக முடியும். வருமானம் சிறப்பாக இருக்கும். மனதில் இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நிரந்தரமான சிறப்பான ஒரு முடிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஈடுபாடு இருக்க போகின்றது. தர்ம காரியங்கள்லையும் ஈடுபாடு அதிகமாகிடும். உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகின்றது. பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 139 நாட்களும் இருக்க போகின்றது. சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகுவீங்க. எதிர்பாராத இடமாற்றமும் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார நிலையிலையும் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்க போகிறீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கப் போகின்றது. மாணவர்கள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சிறு உடல் உபாதைகளும் வரலாம். உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகளும் உங்களுக்கு நிறைவேறும். பல முயற்சிகளுக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிக மிக முக்கியமாக வருமானம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பண வரவு உங்களுக்கு அமோகமாக இருக்க போகின்றது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம். உங்களை பாராட்டியவர்களே இப்போது தரைக்குறைவாக பேசலாம். மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வருவாங்க. அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் உருவாகும். விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய விஷயத்தில் 3வது நபர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளணும். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் பாதியில் நின்று போன வீட்டை கட்டும் பணியில் மீண்டும் தொடர்வீங்க.
உங்களில் சிலருக்கு புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையில திடீரென்று கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். கல்வியில் முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும். விளையாட்டு போட்டிகள்லையும் முன்னேற்றம் உண்டு. துணிச்சலாக செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்துடும். பண வரத்து அதிகமாயிடும். அரசாங்கம் மூலமாக லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் உங்களை தேடி நிச்சயம் வரும் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் தரக்கூடிய அதே நேரத்தில் தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்யக்கூடியவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். வீண் பிரச்சனையால் மன குழப்பமும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலையும் தடங்கள் உண்டாகலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதமெல்லாம் நீங்கிடும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து அனைவரிடமும் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் மாறிடும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரித்து சந்தோஷம் நிலைக்கும். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் எல்லாம் மறைந்து பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமாயிடும். பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் பெண்களுக்கும் உண்டாகலாம், ஆண்களுக்கும் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் மிக சாதகமான பலன்களை உங்களுக்கு தரும்னே சொல்லலாம். புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகத்தை காண்பிப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் கட்சி ரீதியாக ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதை தவிர்த்திடணும். இல்லைனா பெரிய பிரச்சனைகளில் சிக்கி கொள்வீங்க. பாதியில் நின்று போன பணிகளை எல்லாம் தொடங்கி மிக பெரும் அளவில் நன்மை அடைவீங்க. கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் அப்படின்றத புரிந்து கொள்வீங்க. மிக மிக முக்கியமான விஷயமாக துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். யாரையும் எதற்காகவும் எப்போதும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுடைய பலமாக இருக்கின்றது. நீங்கள் யார் அப்படின்றத இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நன்மை நடைபெறப் போகின்றது. தேவையான இடத்திலிருந்து தேவையான பணம் தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான போது நிச்சயம் கிடைத்தே தீரும். குடும்பத்தினுடைய நிலையை பொறுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் ஏற்படும் பூகம்பம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வீண் வார்த்தைகளால் வீண் பேச்சுகளால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களால் சில பிரச்சனைகள் உண்டாகும். பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படின்றது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 139 நாட்கள் சனி வக்கர பயிற்சியில் சிறப்பான கையிருப்பு இருந்து கொண்டே இருக்கும். சேமிக்கும் பழக்கமும் அதிகமாயிடும். சேமிப்பும் அதிகமாவதால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் விலகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்றை மனதில் நினைத்துவிட்டால் அதை எப்பாடுபட்டாவது சாதித்து விடுவீர்கள். அதற்கான காலகட்டமாகத்தான் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் இருக்கின்றது என்பதை கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்வீங்க. மற்றவர்களுக்காக எதையும் செய்ய துணியும் நீங்கள் குடும்பத்துக்காகவும் எதையும் செய்ய துணிவீங்க. உறவினர்களுக்காகவும் எதையும் செய்ய துணிவீங்க. ஆனால் சில நேரங்களில் உறவினர்கள் உங்களை புரியாமல் உங்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க. சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எப்பேற்பட்ட செயலையும் எளிமையாக முடிக்கக்கூடிய திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகிவிடும். மற்றவரை மறைமுகமாக நீங்கள் தாக்கி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க.
உங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தோட அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதை நீங்கள் கச்சிதமாக செய்து முடித்தே தீருவீங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டிற்கோ, உங்கள் உறவினருக்கோ, உங்கள் நண்பருக்கோ, உங்கள் பகுதி மக்களுக்கும் சரியாக எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையே கொடுப்பார். ஆன்மீக ஈடுபாடு, தெய்வீக வழிபாடு, அந்த சனி பகவான் வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் தீர்க்கும் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கும், எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனி வக்கரப்பெயர்ச்சியில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரி கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.